Daily. Taste the Daily. EPS விரிப்பது பாசிச ரத்த கம்பளம் என திமுக தரப்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்கள். வணக்கம். பழனிசாமி விரித்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச கம்பளம் என்பதை திமுகவினுடைய தோழமை கட்சிகளும் மக்களும் அறிவார்கள் என்று அமைச்சர் கே நேரு தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பயணம் போய்கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தினம் பல்வேறு கேலிக்கூத்துகளை அரங்கேற்றி நெட்டிசன்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக கொண்டிருக்கிறார் என்றும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பை தயவு செய்து மாற்றிவிடுங்கள் பழனிசாமி அவர்களே என்றும், சம்பந்தியை மீட்போம், சம்பாதித்த பணத்தை காப்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணியை விட்டு விலகுவது போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கூட்டணி கட்சிகள் அதிமுகவை சேர்க்க முயன்றார். ஆனால் அது கைகூடவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவின் கூட்டணி கணக்கை டெல்லியில் இருக்கும் பழனிசாமியின் முதலாளிகளே போட்டுக் கொண்டிருந்தாலும் தெரிவித்திருக்கும் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக பேசி வந்தார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியிலும் குடியரசு சிறுத்தைகளையும் பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு பதில் அறிக்கையாக தற்போது கொடுத்திருக்கிறார். தோல்வி அடைந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி அடைவார் என்பது உறுதியானதால் தான் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி கட்சிகளுக்கு ஆள் பிடிக்கிற பணியில் தற்போது ஏறியிருக்கிறார் என்றும், 2021 தேர்தலில் பழனிசாமியின் பட்ஜெட் பொய்களை நம்பாமல் புறந்தள்ளிய மக்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலைப் போல 2026 தேர்தலிலும் பித்தலாட்ட என்று பல்வேறு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதிமுக கூட்டணியை புறக்கணித்து மக்கள் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையே அரியணை ஏற்றுவார்கள் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.